ஹாய் ஃபர்ஸ்ட் இந்த மூவி தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பராசக்தி படத்துக்கு நான் அப்படி தான் பார்க்க போகிறோம். பராசக்தி இந்த ஒரு படத்தை 2026 பொங்கலுக்கு லிஸ்டும் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்துக்கான ப்ரொடியூசர் ஒரு இன்டர்வியூ ஷேரும் பண்ணியிருப்பாரு. இப்போ டீம்ஸ் இருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பொங்கல் லிஸ்ட் அப்படிங்கிறத. பராசக்தியை என்னைக்கு லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2026 பொங்கல் ஜனவரி 14 இந்த ஒரு படத்தை தியேட்டர்ஸ் லிஸ்டும் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 19 செகண்ட்ஸ் வீடியோ மூலமாக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கணும்னு இருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 லாங்குவேஜ் இந்த ஒரு படத்தை லிசன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு வீடியோட குவாலிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கும்னு சொல்லுங்க. டாப் நாச்சான வீடியோ குவாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம சிவகார்த்திகனுடைய படங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டா வரக்கூடிய எல்லா படங்களுமே டாக்டர்ல இருந்து இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படங்களுமே குவாலிட்டி வைஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும் செய்யுது. ஸோ இந்த ஒரு படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் குவாலிட்டிலாம் டாப் நாச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜனவரி 14 பராசக்தியை லிசன் பண்ணது போகிறாங்க அடுத்த வருஷம். ஸோ 2026 பொங்கலை பொறுத்த வரைக்கும் 3 படங்கள் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் செஞ்சு ஜென்9 டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதங்கள் முன்னாடி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஜனவரி 9 அப்படிங்கிறத. அது போக பராசக்தி அண்ட் கருப்பு இந்த 3 படங்களுமே பொங்கலுக்கு லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் செஞ்சு இதில் பராசக்தி வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஏப்ரல் 10க்கு மேலே தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் செஞ்சு. பட் அவங்க சேர்ந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜனவரி 14 அப்படிங்கிறத. இப்போ மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கருப்பு திரைப்படம் தான். இப்போ கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படம் பொங்கலுக்கும் வாய்ப்பு வந்து இல்லை, இதை தாண்டியும் போக போகுது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படத்துக்கான ஓடி ரைட்ஸ் யாரும் வாங்க செய்யல. பராசக்திக்குமே ஓடி ரைட்ஸ் யாரும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னாங்க. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு டீம் அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஜனவரி 9 ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் வந்து போகுது. ஜனவரி 14 பராசக்தி திரைப்படம் ரிலீஸ் வந்து போகுது. கருப்பு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படம் அடுத்த வருஷம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும் செய்யுது. ஸோ 2026 பொங்கலை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த 2 படங்கள் தான் ரிலீஸ் வந்து போகுது. கிட்டத்தட்ட 2 படங்களுக்குமே 5 நாள் கிட்ட கேப் வந்திருக்கு. ஸோ 2 படங்களுமே ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணவும் செய்யும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 2026 பொங்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நாள் லீவ் கிட்ட இருக்கும் செய்யுது. ஸோ அதனால 2 படங்களுமே ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும் செய்யுது. விஜய் படங்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் ரிவ்யூஸ் பேடாக இருந்தாலும் அந்த ஒரு படம் நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணவும் செய்யும். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக விஜய் படத்தை தேட்டரில் போய் வந்து பார்க்கவும் செய்வாங்க. அண்ட் சிவகார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே அவருக்கான அந்த ஒரு ஆடியன்ஸை செட் வந்து பண்ணிட்டாரு. அவருக்குன்னே தனி ஒரு ஆடியன்ஸ் இருக்கவும் செய்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக 2 பேருக்குமே ஈக்குவலான நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கவும் செய்யும்.